வெல்கம் பேக் டு ராஜேஷ் வீலாக். ஆக மொத்தம் நம்ம சூப்பர் 8 T20 சுற்றுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 பிரிச்சாச்சு. நம்ம போன வீடியோல இதை பத்தி பேசியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. ஸோ இந்த T20 வேர்ல்டு கப் 2026ல வந்து மேட்ச் நம்பர் 41 யாருக்கு, அதாவது முதல் மேட்சான குரூப் 2க்கு வந்து இன்னைக்கு நடக்குது. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு நியூசிலாந்துக்கு நடக்க போகுது. அது ஆர்பிஎஸ் கிரவுண்டு கொழும்பு ஸ்ரீலங்கால இருக்கு. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 பேர் உட்காந்து கூட பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பழமை வாய்ந்த கிரவுண்ட் சொல்லலாம். இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு தான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். செகண்ட் பேட்டிங் வந்து மினிமம் 1000 ஸ்கோர் வந்து எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க வந்து 160+ ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ செகண்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு எடுபடாது இந்த கிரவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாகிஸ்தான் போட்டியாளர்கள் யாருன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போட்டி வந்து இன்னைக்கு நடக்கிறதுனால இன்னைக்கு வந்து கொழும்புல இருக்க ஸ்டேடியத்துல வந்து நியூசிலாந்து கூட எகென்ஸ்ட் நடக்குது. அடுத்த மேட்ச் வந்து பிப்ரவரி 24 இலங்கை கூட வந்து கலக்கிளையில வந்து நடக்குது. அப்புறமேட்டு மூணாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலங்கை கூட வந்துட்டு கலக்கிளையிலே வந்து 28 நடக்குது. ஸோ இதுதான் அவங்களோட ஷெடியூல். இந்த ஷெடியூல்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேவர் பார்ட்டி ஸ்ரீலங்காவுக்கு தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாகிஸ்தான் வந்து ஆல்ரெடி இந்த குரூப்ல இருந்தாலுமே பாகிஸ்தான் வந்து குரூப்ல வந்து வெற்றி பெறுமாங்கிறது டவுட் தான். ஏன்னா இந்த மேட்ச்ல வந்து நடக்கலாம். ஆனா வந்துட்டு வரப்போற மேட்ச் எல்லாம் வந்து சந்தேகம் தான். ஏன்னா ரெண்டு பிச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா MVP பிளேயர்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். போன வீடியோ பாத்தீங்கன்னா அவங்க இந்தியா ஸ்ரீலங்காவோட MVP பிளேயர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேட்ச்ல வந்துட்டு நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள MVP பிளேயர்ஸ் அவங்க டாப் 10 வந்து யாரு, டாப் 7 யாரு, 100 யாரெல்லாம் இருக்காங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த வென்யூ வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு மட்டும்தான். ஏன்னு சொல்றேன்னா அந்த பாகிஸ்தான் பிச் வந்து இந்த கொழும்பு பிச் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஓல்டு பிச்சுனால அந்த சாயில் வந்து ஃபாஸ்டோட வந்து ஸ்பின்னுக்கு வந்து நல்லாவே அடாப்டா இருக்கும். ஸோ இந்த கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்பின்னர்ஸ் அதிகமாக விட்டு எடுப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து ஸ்பின்னர் டாமினேஷன்ஸ் வந்து இந்த மேட்ச்ல வந்து நிறைய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி நான் சொல்ல வரேன். ஆல்ரெடி பாகிஸ்தான் வந்து எக்கச்சக்கமான பேர் ஸ்பின்னர்ஸ் போலிங் போடுறாங்க. லெக் ஸ்பின்னர் ஆகட்டும், ஆஃப் ஸ்பின்னர் ஆகட்டும். ஏன் வந்து நம்ம ஸ்டூடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ பால் போட்டா ஸ்பின்னா தான் போகும். ஸோ அதனாலேயே வந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஃபேவரா இருக்கும் இன்னைக்கு மேட்ச். ஸோ இன்னைக்கு ரேங்க்ல பாத்தீங்கன்னா உஸ்மான் தாரிக் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளான பிளேயரா இருந்தாலுமே அவர் வந்து 3 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 3 மேட்ச்ல வந்து 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர், அதாவது டாப்ல இருக்க இன்னைக்கு இருக்க வேர்ல்டு கிளாஸ்ல இருந்து டாப் ஆல்ரவுண்டர் பாத்தீங்கன்னா சையத் யாப் தான். வந்து இவரு பாத்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு தேர்ட் டவுன்ல வந்து 63 ரன் எடுத்திருக்காரு. ஸோ மூணாவது பாத்தீங்கன்னா சபாப் கான் தான் வந்து. இந்த சபாப் கான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 4 மேட்ச்ல வந்திருக்காரு. 4 மேட்ச்ல 88 ரன் எடுத்து 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவங்களால இவங்களோட பிரசன்ஸ் சொல்லலாம். முகமது நவாஸ் இவங்க வந்து இருந்தாலுமே ஃபோர்த் ஆர்ல பாத்தீங்கன்னா சல்மான் கான் அதாவது அவங்க கேப்டன் வருவாரு. கேப்டன் வந்தாலுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் நல்லா பண்ணும் பட்சத்தில், அதாவது முதல் பேட்டிங் எடுத்து நல்லா பண்ணும் பட்சத்துல அவரு 30+ ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ ஆக மொத்தம் இந்த மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கையில தான் இருக்கு. பாகிஸ்தானோட பவுலர் கையில தான் இருக்கு சொல்லலாம். ஏன் சொல்றீங்கன்னா இதே பிச்சில் வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டா பாகிஸ்தான் விளையாடுறப்ப பாகிஸ்தான் வந்து உதப்பட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பின்னர்ஸ் தான். அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாம நம்ம அடிக்கிறோம்னு தெரிஞ்சுமே திரும்பி ஸ்பின் பவுலிங் போட்டதுனாலதான் அந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் தோக்கிறதுக்கான காரணமா இருந்துச்சு ஒழிய மற்றபடி அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் சரி ரெண்டுமே ஈக்குவல் தான் சொல்லலாம். ஸோ அந்த ப்ரெஷர், மேட்ச் ப்ரெஷரும் அந்த பவுலிங் ஆர்டர் வந்து கரெக்டாக கொடுக்கறதுனால தான் அந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் தோத்தாங்க. பட் அந்த தவறுலாம் திருத்திட்டு இதே கிரவுண்ட்ல வந்து இன்னும் நடக்க போற நைட் மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கும் பட்சத்தில் அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அவங்க பவுலர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க டாப் ஆர்டர்ல இருக்க பேட்ஸ்மேன்ஸ் பத்தி பார்க்கலாம். அவங்க பேட்ஸ்மேன்ஸ்ல MVP பிளேயர் பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்கான் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. ஃபர்கான் பாத்தீங்கன்னா 4 மேட்ச் இருக்காரு. 4 மேட்ச்லுமே நல்லா அடிச்சிருக்காரு. 220 ரன் அடிச்சிருக்காரு. அவரோட வந்து இம்பாக்ட் பாத்தீங்கன்னா 53%, அதாவது ஆல்மோஸ்ட் 50+ இருக்குனால ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மேட்ச்லயுமே வந்துட்டு டாப்ல இருக்கும், டாப் மேட்ச்ல இருக்குன்னு சொல்லலாம். அவரோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்புமே வந்துட்டு கரெக்டா அமையாத பட்சத்துல அவங்க வந்து 30+ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு முதல் விக்கெட்டுக்கு. இல்லாத பட்சத்துல ஃபர்கானும் அப்புறம் ஆல்ரவுண்டரான சையத் யாபும் இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 6-7 ஓவருக்குள்ள வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்க வந்து 70 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வரப்போற ஃபோர்த் ஆர்டரா இருக்கட்டும், ஃபிஃப்த் ஆர்டரா இருக்கட்டும், பாபர் அசாம் அது மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க கேப்டனா இருக்கட்டும், சல்மானா இருக்கட்டும், இவங்களும் வந்து கொஞ்சம் பவுலிங் பண்ணாங்கன்னா அவங்க டீம் வந்து 150+ ஸ்கோர் போறதுக்கான வாய்ப்புகள் எளிதாகவே இருக்கு 15 to 16 ஓவருக்குள்ள.
அதுக்கப்புறமேட்டு அடிச்சோம் பிடிச்சோம் நம்ம பவுலர் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க, அவங்களாம் அடிச்சாங்கன்னா கண்டிப்பா அப்படிலாம் நல்லா அடிப்பாரு. அதெல்லாம் இந்த கிரவுண்ட்ல அடிச்சாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 170 வந்துடும். ஸோ இதுதான் வந்து அவங்க எம்ஐபி பிளேயர்ஸ், அவங்க பேட்டிங் ஆர்டரை பொறுத்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஓப்பனிங்கும் அந்த மிடில் ஆர்டரும் நல்லா இருக்கனால, அதாவது ஆல்ரவுண்டும் நல்லா இருக்கனால அவங்களோட பேட்டிங் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து போயிடுவோம். நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் 7 சொல்லலாம். டாப் 7 சொல்ல முன்னாடி இந்த கிரவுண்டு ஏன் பாகிஸ்தானுக்கு அட்வான்டேஜா இருக்கும், இந்த கிரவுண்டு ஏன் பாகிஸ்தானுக்கு அட்வான்டேஜா இல்லைங்கிறது இதுல உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து அவங்க விளையாண்டுக்க எல்லா குரூப் மேஜர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில தான். ஸோ இந்தியாவில் விளையாண்டுட்டு அவங்க கண்டிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி அவங்க ஸ்ரீலங்காவுக்கு போறாங்க. ஸ்ரீலங்காவில் ஆல்ரெடி விளையாண்ட இங்கிலாண்டா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், ஏன் ஸ்ரீலங்கா டீமா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அடாப்ட் ஆகிருப்பாங்க. நியூசிலாந்து வந்து அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகும். அதே இல்லாமல் அவங்களோட டாப் பவுலரான லாக்கி பார்கஸ்டின் வந்து அவங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்ததுனால அவங்க டீம் வந்து மறுபடியும் வந்து உள்ள விடுவாங்களாங்கிறது தெரியாது. ஸோ அவர் நல்லாவே விக்கெட் எடுத்தாரு. இருந்தாலுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவர் பிளே வந்து இன்னைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜேக்கப் டஃபி வந்து ஒரு மீடியம் ஃபாஸ்டா இருக்கனால கண்டிப்பா வந்து இந்த பிட்ச் வந்து ஃபாஸ்ட்டுக்கு எடுப்படாதனால கண்டிப்பா அவர் அந்த இந்த டீம் இருப்பாரு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா டாப் 7ல பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க அந்த ரேங்க்ஸ்லாம். ரேங்க் பார்த்தீங்கன்னா 24ல ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ரேங்க். அதாவது அவரோட மெயின் பேட்ஸ்மேன் ஓப்பனர் வந்து டிம்மே வந்து பார்த்தீங்கன்னா 27th ரேங்க்ல தான் இருக்காரு எம்இபில. ஸோ அது அந்த ஒரு காரணத்தாலேயே வந்துட்டு இவங்களோட டீம் வந்து இன்னைக்கு தோக்கத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஃபின் ஆலண்டும் சரி, டிம்மும் சரி, அவங்களோட ஆவரேஜ் வந்து 24-39. அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருந்தாலுமே இந்த பிட்ச் வந்து கண்டிஷன்ஸ் வந்து பவுலர் ஃப்ரெண்ட்லி இருக்கனால அவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அவங்க நிர்வாகத்தில் இருக்க கிளீன் கிளிப்ஸும், அப்புறம் ரச்சின் ரவீந்திராவும், அப்புறம் மற்ற ராம்பானும், அவர் பார்த்தீங்கன்னா வந்து டெரிச்சலும், இந்த 4 பேட்ஸ்மேன்ல ஏதாச்சும் 2 பேட்ஸ்மேன் வந்து நல்லா பிடிப்பிடின்னு பிடிச்சா மட்டுமே அவங்க வந்து ஒரு டீசென்டான ஸ்கோருக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முதல் பேட்டிங் எடுக்கும் பட்சத்தில். இல்லாத பட்சத்துல செகண்ட் ஹாஃப்ல ஆல்ரெடி வந்து கிரவுண்ட் வந்து ஃப்ரெண்ட்லி வரதுனால கண்டிப்பா வந்து 120 இல்லை 140க்கு வந்து ஆல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ இதுதான் இவங்களோட ஆர்டர். இவங்க ஆர்டர்ல வந்து இன்னொரு வீக்னஸ் பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரி, அதாவது அவங்களோட டாப் மேட்ச் பவுலர் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்ல வந்துட்டு 9 கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இருந்தாலும் இது வந்து பவுலருக்கான கிரவுண்டு வந்து கிடையாது, ஃபாஸ்ட் பவுலருக்கான கிரவுண்டு கிடையாது, ஸ்பின்னருக்கான கிரவுண்ட். அவங்களோட ஸ்பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஸ்பின்னரான ரவீந்திராவும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேப்டன் மிச்சல் சாண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேருமே வந்து அந்த அளவுக்கு வந்து ரீசெண்ட் மேட்சஸ்ல வந்து விக்கெட் எடுக்காத காரணத்தால இவங்களுக்கு விக்கெட் வந்து இந்தியன் கிரவுண்ட்லேயே விக்கெட் இருக்காதனால இந்த கிரவுண்ட்ல எப்படி விக்கெட் விழுன்னு தெரியல, பார்க்கலாம். விக்கெட் விழுந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வின்னிங் சான்சஸ் இருக்கு. ஸோ மேட்ச் 11 ப்ரிடிக்ஷன்ஸ் வந்தாச்சு. பிளஸ் ஹெட் டு ஹெட்னு பார்த்துடலாம். மொத்தமாக வந்து 49 மேட்ச் வந்துருக்காங்க நினைக்கிறேன். இந்த 49 மேட்ச்ல வந்துட்டு 24 மேட்ச் வந்து பாகிஸ்தானும், 23 மேட்ச் நியூசிலாந்து, 2 மேட்ச் வந்து நடக்காம போயிருக்கு. எது எப்படியோ இருந்தாலுமே இந்த பிட்ச் வந்து பாகிஸ்தானுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கனால, ஏன்னா அவங்க தான் அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே வந்து பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு. இவங்க ரேங்க்ல வந்து சிக்ஸா கூட இருக்கலாம் ஐசிசி டோர்னமெண்ட் T20ல. பட் இருந்தாலுமே இன்னும் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து இவங்க டாப்பா இருப்பாங்க. நியூசிலாந்து என்னதான் 4th ரேங்க்ல இருந்தாலுமே இந்த கிரவுண்ட்ல வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு எடுப்பதான்னு சொல்ல வரேன். ஸோ இன்னைக்கான மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ஃபைனல் வெடிட் பண்ணிடலாம். குரூப் 2ல நடக்கிற முதல் மேட்ச்ங்கிறனால இந்த குரூப் 2ல இருக்க முதல் மேட்ச்ல நம்ம ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மேட்சஸ் எல்லாமே ஸ்ரீலங்கா வந்து செமிஃபைனல் போகிறதுக்காக தான் பிளான் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அந்த பிச்சோட வென்யூவா இருக்கட்டும், அப்புறம் மேட்ச் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்லியா இருக்கனால ஸோ இந்த மேட்ச்ல ஜெயிச்சா பாகிஸ்தான் ஜெயிச்சா நெக்ஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்து கூட வருவாங்க. இங்கிலாந்து கூட வரப்ப அந்த கிரவுண்ட்ல வந்து பாகிஸ்தான் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தராதனால கண்டிப்பா இங்கிலாந்து உள்ள போகும். இங்கிலாந்து உள்ள போன கவர்மெண்ட் பாகிஸ்தான் இதே மேட்ச் அதே பிச்சில் வந்து பழக்கலையிலே வந்துட்டு ஸ்ரீலங்கா கூட மோதுறப்ப அதே மாதிரி பாகிஸ்தானோட ஸ்பின்னர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸ்ரீலங்கா பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி பாகிஸ்தானை வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல குரூப் 2ல வந்துட்டு பாகிஸ்தான் வந்து ஒரே ஒரு மேட்சை ஜெயிக்கும். அது வந்து இந்த நியூசிலாந்துக்கு எகேன்ஸ்டா தான் இருக்கும். மற்ற இருக்கிற மாதிரி நியூசிலாந்து வந்து எல்லா மேட்சும் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சப்போஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சாலுமே அடுத்த 2 மேட்ச்லயும் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் MVP பிளேயர் எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து டிம் வரலாம், அப்பதான் ஹென்ரி வரலாம். அதே பாகிஸ்தான் எடுத்துட்டா ஆல்ரவுண்டர்ல யார் வேணா வரலாம். ஸோ ஏன் அஃபிலியோ கூட வரலாம். ஏன்னா வந்துட்டு அவரோட பவுலிங்ல வந்து ஸ்லோ பேஸ் நல்லா போறதுனால
அவரோட விக்கெட் எடுக்கும் பட்சத்துல அவருக்கு தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மொத்தம் பேட்ஸ்மேனோட பவுலர் தான் வந்து பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேலும் இந்த சேனல்ல வர எல்லா T20 ரிவ்யூஸும் ப்ரெடிக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்க ஆதரவுக்கு நன்றி.